வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/2/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சந்தையில் அதிகமாக வண்டி மாடுங்க, ஏறு மாடுங்க, பாய்ச்சல் மாடுங்க, கறவை மாடுங்கள்லாம் வரும். ஸோ இன்றைக்கி இந்த மாடுங்கள்லாம் என்ன விலை போகுதுன்ட்டு நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சரியான சைஸுங்க, சொல்ல சரியான ஜோடி, மயிலில் சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய காளைங்க. ஸோ இன்றைக்கி ஊத்தங்கரையில் பாருங்க டாப் குவாலிட்டி மாடு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான மாடு தான், ஆனால் சரியான சைஸுங்க மாடு. ஸோ வண்டி காளைங்க, ஸோ நல்ல பெரிய சைஸு காளைங்க. ஸோ ஆந்திரா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ 1,80,000 முடிஞ்சிருச்சுங்க வேலை. ஸோ ஃபைனலாக 1,80,000 முடிஞ்சிருச்சுங்க ஒரு ஜோடி. நல்லா வண்டி காளைங்க. சரியான காளைங்க. இதுல அப்படிதானா தெரியும். நல்ல ஒரு செவல மாடுங்க. ஸோ நாட்டு மாடு. ஸோ கண்ணும் காளை கண்ணு போட்டிருக்கு. அப்படியே எவ்வளோ சொல்றாரு, எத்தனாவது ஈத்துன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா குடிச்சா மாடு குடிச்சு பல்லு கொஞ்சம் சொல்லலாம், பல்லு சொல்லலாம், பல்லு சரி பல்லு. எத்தனாவது ஈத்து நான் மாடு? மூணாவது ஈத்து. காளைக்கண்ணு போட்டிருக்கா போட்டுக்கணும் சேங்கண்ணா. எவ்வளோ சொல்லியிருக்கேன் கண்ணு மாடு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 45. 8.5 போயிடுச்சு. வளர்ப்புக்கு. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க கண்ணு. ஸோ 45,000 கண்ணு மாட சொல்லி. ஸோ கண்ணு மட்டும் 8.5 வித்துட்டாரு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. பல்லு சரி பல்லு ஆன மாடுங்க. இல்லைண்ணா 27 கூடண்ணா. ஸோ நாட்டு காளைங்க ஒரு ஜோடி, நல்லா புட கலரு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆயிடுச்சுங்க, பல்லெல்லாம் சரி பல்லு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வண்டி மாடண்ணா, அது வண்டி மாடு. ஏற்கனவே ஓட்டிக்கலாம். அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 97 51 988 404. ஓகேண்ணா. ஸோ வண்டி பெரம்பு எதனால பூட்டிக்கலாம். இங்கே ஒரு 3 வண்டி காளைகள் இருக்கு. ஸோ வயசான காளைகள். ஸோ அப்படியே மயிலை ஸோ காரி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லெல்லாம் சரி பல்லு ஆன மாடுங்க. அது வண்டி அந்த 800 எழுந்துச்சியா? அடா கட்டறா
ஸோ மூணுமே வண்டி மாடுங்க தான். ஸோ ஜோடி ஒரு ஜோடி ஒன்று சிங்கிளாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நேனா இது எந்த நேனா மாடு? எந்த ஒரு மாடு இது? இதில் எல்லாம் வரும் அதனால சங்கம். ஸோ சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மாடு மட்டும் காட்டுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுக்காலைங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது. வண்டி ஏறு எதுனாலும் பூட்டிக்கலாம். ஸோ ஜோடி பாருங்க நல்லா அருமையாக இருக்குது. ஒரு பேசி ஒரு மரியாதை ஆளுக்கு கொண்டு போட சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு எவ்வளவு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 85,000. ஸோ அப்படி போகும் விலை. இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ நல்லா ஒரு காரி நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ ஒரு வளர்ப்புக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கோபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தேனி சைட்லலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மாடு. இங்கேயும் ஒரு ஜோடிங்க. ஸோ அந்த மேற்கித்தி கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இது எந்த ஒரு மாடு? இது எந்த ஒரு மாடு? கோலூர் பக்கம். ஓகே, பல்லுண்ணா இது? ரெண்டு. வண்டி மாடா ஏறு மாடாண்ணா? ஏறு தான். ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 120. எவ்வளோ வந்து விட்டுருவீங்க? 1:05. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லலாம். 90 80 20 37 19. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உழவு மாடுங்க தான், 2 பல்லு தான் இப்போ வச்சுருக்கு. ஸோ ஏருக்கு கேரண்டி கொடுக்குறாரு அண்ணன். ஸோ நம்ம போலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வரேன். ஸோ இங்கேயும் ஒரு ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே வண்டி மாடுங்க தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வயசான மாடுங்கிறாங்க. அழகா இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? சங்கம். வண்டி மாடு ஏறு மாடாண்ணா? ஸோ மாடு மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ செங்கத்து மாடுங்க. ஸோ ஏறு மாடுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே மாடு மட்டும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஜோடி. ஸோ வண்டிக்காலைங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். வயசான மாடு தான். ஸோ பல்லு. ஸோ என்ன விலை சொல்கிறாரு, அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரி பல்லு ஆயிட்டுங்கண்ணா.
அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். எந்த ஊர்னா மாடு இது? எந்த ஊர் அப்படி சொல்லணும்? தாமரம். ஓகே. ஸோ தாமரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 85,000 ரூபா விலை சொல்லின்னு இருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஜோடி பாருங்க, நாட்டு காளைங்க நல்ல ஒரு செவல நேரத்தில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க காலையிலேயே. ஸோ ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ ஏறு காளைங்க. ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. நல்லா ஒரு காரி நேரத்தில் ஒரு ஜோடி இங்கே இருக்குது பாருங்கள். எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? சங்கம். பல்லு என்ன இது? வளையமட்டு. பல்லு அரைக்கடி ஆகுது. இது 6 பல். வண்டி மாடா ஏறு மாடா? என்ன வண்டி மாடு? வண்டி மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 110க்கு சொன்னோம் நீங்கள். ஸோ ஒன்று 6 பல்லு, ஒன்று ஸோ ஒன்று இப்போ தாங்க பல்லு கடை போட்டிருக்கு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா சொல்கிறாரு அண்ணன். ஸோ சங்கம் வளையம்பட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிரு மாடு பாருங்க ஒரு ஜோடி. ஸோ ரெண்டுமே ப்ரீடு காளைங்க. ஸோ அந்த தலையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொம்பு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த செட்டி தலை காதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குங்க இந்த காளைக்கு. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா அற்புதமான ஒரு செவல நேரத்தில் நல்லா அழகாக இருக்குங்க மாடு. நல்ல ஒரு ஜோடி இருக்கு பாருங்க. HF நல்லா அருமையான ஜோடிங்க அந்த சைடு இருக்கிறது. நல்ல பெரிய சைஸ் HF பாருங்க. ஸோ ரெண்டுமே நல்லா அருமையான ஒரு மாடுங்க. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ எத்தனாவது ஈத்து மாடு? ஸோ பல்லெல்லாம் கேட்டு பார்க்குறேன். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அது பல்லு 4 பல்லு. சென்னை இருக்காண்ணா? எத்தனை மாதம் அப்படி சொல்லலாம்? 20 நாள் டைம். ஃபஸ்ட்டு எத்தனாவது ஈத்து நம்ம மாடு? எத்தனாவது ஈத்து மாடு? ரெண்டாவது ஈத்து. அப்படியே கறவை எவ்வளோ வருதுண்ணா? என்ன வந்து 23 வந்துச்சு. 25 தாண்டும். 25. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க மாடு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1:30 சொல்லி. 1:30. ஸோ 1,30,000 ரூபா சொல்கிறாருங்க. ஸோ ரெண்டாவது ஈத்து மாடு. பல்லு 4 பல்லு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் இருக்குங்க கண்ணு போட. ஸோ எருமை பசு பாருங்க. ஸோ ஊத்தங்கர்லாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு எருமை பசு. ஸோ எருமை மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
பால் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி. சில வியாபாரமும் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ எவ்வளோ நடக்குதுன்னு கேட்டு பார்ப்போம், பல்லு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு? எந்த ஊர்? பல்லுண்ணா இது? பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆறு பல்லு ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா? 6 பல்லு இறமா அதான் எவ்வளோ சொல்லிடுறீங்க? 47. எத்தனாவது ஈத்து மாடு இது? 2வது ஈத்து. அப்படி கறவை எவ்வளோ வருது சொல்லுங்கண்ணா? 8 லிட்டர். ஸோ 8 லிட்டர் சொல்லியிருக்காங்க கறவை. ஸோ ஒரு 45,000 விலை சொல்லியிருக்காருங்க. ஒரு சாக்லேட் நிறத்தில் ஒரு ஜெர்சி மாடு, சினை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சொன்னால் அற்புதமாக இருக்குங்க மாடு, ஷைனிங்கு. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? மத்தூர். பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. எத்தனை ஈத்துனா மாடு இது? தலைச்சீத்து. ஓகே. தலைச்சீத்து எவ்வளோ வரும் பால்? 10 லிட்டர். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 65. சரிண்ணா. ஸோ மத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தலைச்சம் ஈத்து. ஸோ பல்லு பாருங்கள். ஸோ 6 பல்லு சொல்லியிருக்காரு. ஸோ ரேட் 65,000 சொல்லியிருக்காரு. ஸோ தலைச்சம் ஈத்துன்றதுனால ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காருங்க கறவை. கண்ணுங்க, பல்லு வைக்காத கண்ணு. ஸோ 20,000 சொல்லியிருக்காங்க ரேட்டு, ஃபைனல் ரேட்டு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ஸோ ஒரு போடியில் சூப்பராக இருக்குது ஜெர்சி கண்ணு. 20,000 சொல்லியிருக்காருங்க ஃபைனலாக. எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டைங்க. இதெல்லாம் புதுப்பேட்டிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க கன்று. மாடு கேட்டுக்கிறான், அவனுக்கு மாடு கொடுக்கல. இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்க, இந்த மேற்குத்தி காளைங்க இதுங்கெல்லாம். ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லு நிலவரம் அப்படியே விலை நிலவரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இது எந்த ஊர் மாடு? திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி காளைங்க. நல்ல தரமாக இருக்குது பாருங்க. வண்டி மாடா ஏர் மாடாண்ணா இது? வண்டி ஓட்டுது, ஏர் மாடு 2 ஓட்டுது. பல்லுண்ணா? 6 கடமை. எவ்வளோ சொல்லியிருக்கீண்ணா ஜோடி? 85. ஸோ 6 பல்லு கடமளிப்புங்க 1. ஸோ வண்டி ஏறி எதனால பூட்டிக்கலாம். ஜோடி 85,000 அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ சிங்கிளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் காங்காய மாடு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு காங்காயம் காளை. ஸோ மாடு ஓட்டி பார்க்குறாங்க பாருங்க. ஸோ நைனாத் தான் மாடு, தாத்தாது தான். நைனா இது பல்லுனா இன்னும் பல்லு போடல. எந்த ஒரு நைனா, எந்த ஒரு மாடு இது? கல்லாவி. ஸோ கல்லாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, இன்னும் பள்ளியே போடலைங்க காங்காயங்காலை.
எவ்வளோ கேட்குறாங்கண்ணே? எவ்வளோ கேட்குறாங்க? ஸோ ஒரு 50 ரூபாய்க்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க மாடு. இன்னும் பல்லு வைக்கல. நல்ல சூப்பரான ஒரு காளை, காங்காயம் காளை, கல்லாவியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாய்ச்சல் காளை பாருங்க. ஸோ 2 கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காரி மட்டியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே. நல்ல சூப்பரான ஒரு ஜோடிங்க. பாய்ச்சல் காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன காளைங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே நாட்டு காளைங்க தான் இருக்குங்க. ஸோ அப்படியே ஜோடி ஜோடியே கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறு காளைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே விற்பனை ஆகியிருக்கக்கூடிய மாடுங்க இந்த வாரம்.